நமஸ்காரஹ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு வந்து பன்மையில கட்டளை, வேண்டுகோள் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ ஒருமையில வந்து கட்டளைக்கோ இல்ல வேண்டுகோளுக்கோ வந்து வதத்து. ஸோ அகம், துவம் தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து வதத்து அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அது வந்து கட்டளையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டுகோளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவான் வதத்து, நீங்கள் சொல்லுங்கள். பவதி வதத்து, நீங்கள் சொல்லுங்கள், பெண்பால்ல. அதே மாதிரி மற்ற பவான் பவதி தவிர மற்ற மூன்றாம் நபரை குறிக்கின்ற பவான் பவதி வந்து மூன்றாம் நபரை குறிக்கிறது அல்ல, இரண்டாம் நபரை குறிக்கின்ற சொற்கள். அதை தவிர மூன்றாம் நபரை குறிக்கின்ற சொற்கள் வந்தா அதுக்கு வந்து சகா வதத்து அப்படின்னா அவன் சொல்லட்டும் அப்படின்னு பொருள்படும். பாலகா வதத்து, சிறுவன் சொல்லட்டும். மாதா வதத்து, அம்மா சொல்லட்டும். ஸோ அது மாதிரி பொருள்படும். அது அப்படியே பகுவச்சனம் அப்படின்னா இப்போ நிகழ்காலத்துல வந்து வதத்தி வதந்திங்கிற மாதிரி இங்க வதத்து வதந்து அப்படின்னு மாறும். ஸோ வதந்து அப்படிங்க நாவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா நடுவுல அது வந்து பகுவச்சனமா மாறும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸோ பவான் வதத்து, பவந்தக வதந்து, நீ சொல், நீங்கள் சொல்லுங்கள். பவான் படத்து, பவந்தக படந்து, நீ படி, நீங்கள் படியுங்கள். பவான் லிखतु, பவந்தக லிखन्तु, நீ எழுது, நீங்கள் எழுதுங்கள். பவான் பஷ்யத்து, பவந்தக பஷ்யந்து, நீ பார், நீங்கள் பாருங்கள். பவதி பஷ்யத்து, பவத்யஹ பஷ்யந்து, நீ பார், நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து பெண்பால்ல பவதி பவத்யஹ. ஸோ அதை தவிர மற்ற வார்த்தைகள் வந்துச்சுன்னா சஹா வதத்து, தே வதந்து, அவன் சொல்லட்டும், அவர்கள் சொல்லட்டும். சஹா பாலகா வதத்து, அந்த சிறுவன் சொல்லட்டும். தே பாலகாக வதந்து, அந்த சிறுவர்கள் சொல்லட்டும். சிக்ஷகா வதத்து, ஆசிரியர் சொல்லட்டும். சிக்ஷகாக வதந்து, ஆசிரியர்கள் சொல்லட்டும். ஓகேவா? ஸோ வதத்து வதந்து. அதே துவம் வந்துச்சு அப்படின்னா வத அப்படின்னு பார்த்தோம். வத, பட, லிக, பஷ்ய எல்லா இடத்துலயும் ஆன்னு முடியும். அதே அது பகுவச்சனம் அப்படின்னா யூஎம் வதத்த. வதத்த அப்படின்னா சொல்லுங்கள். இது வந்து யூஎம்மோட மட்டும்தான் வரும். ஸோ துவம் வத, யூஎம் வதத்த. துவம் பஷ்ய, யூஎம் பஷ்யத. துவம் லிக, யூஎம் லிகத. துவம் குரு, யூஎம் குருத்த. கரோத்து அப்படிங்கிறதுக்கு வந்து குரு அப்படின்னு வரும் துவமோட. ஸோ துவம் நய, யூஎம் நயத்த. இது மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த வார்த்தைகள் பெரும்பாலும் யூஸ் பண்றதை விட நம்ம வந்து வதத்து வதந்து யூஸ் பண்ணி இந்த பவான் பவத்தியோட யூஸ் பண்ணீங்கனால அது சேம் மீனிங் வந்துடும். ஸோ துவம் வத அப்படிங்கிறதுக்கு பதில் அந்த வதத்து வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டாலே பவான் வதத்து, பவதி வதத்து அப்படின்னு சொன்னாலே ஈக்குவல் மீனிங் வந்துடும். அது அப்படியே பகுவச்சனம் அப்படின்னா பவந்தக வதந்து, பவத்யஹ வதந்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா இந்த வதத்து வதத்து அந்த மாதிரி சிமிலர் ஃபார்ம்ஸ் நீங்க ஆல்ரெடி 35 வெர்ப் லிஸ்ட் இருக்கு. ஏதாவது ஒரு வெர்பை யூஸ் பண்ணி ஒரு 2-3 சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ பாலகஹ வதத்து, பாலகாக வதந்து. பவான் பஷ்யத்து, பவந்தக பஷ்யந்து. பாலிகா காதத்து, பாலிகாக காதந்து. சிறுமி சாப்பிடுகிறாள், சிறுமி சாப்பிடட்டும், சிறுமிகள் சாப்பிடட்டும். ராமஹ பஷ்யத்து, ராமாக பஷ்யந்து. ராமன் பார்க்கிறான், ராமன் பார்க்கட்டும், ராமர்கள் பார்க்கட்டும். உத்தமம். துவம் பிப, பிப இல்ல பிப, பிப பிப பிப. யூஎம் பிபத்த. நீ குடி, நீங்கள் குடியுங்கள். பவதி லிக,
लिखतु भवती लिखतु भवत्यः लिखन्तु அவள் எழுது அவள் எழுதட்டும் அவர்கள் எழுதட்டும் उत्तमम् भवान् ददातु भवन्तः ददन्तु भवती उत्तिष्ठतु भवत्यः उत्तिष्ठन्तु उत्तमम् बालकः श्लोकं लिखतु बालकाः श्लोकं लिखन्तु त्वं चित्रं पश्य यूयं चित्रं पश्येत भवती गृह्णातु அவள் ஹோல்டு செய்யட்டும் பிடிக்கட்டும் भवती गृह्णातु भवन्त्यः गृह्णान्तु गृह्णाव गृह्णन्तु भवती गृह्णातु भवत्यः एक निमिषं भवती गृह्णातु भवत्यः गृह्णन्तु भवत्यः गृह्णन्तु भवती गृह्णातु भवन्त्यः गृह्णन्तु भवन्त्यः इल्ल भवत्यः भवत्यः गृह्णन्तु आम् ओके बालकः स्वीकरोतु பையன் எடுத்துக்கொள்ளட்டும் बालकाः स्वीकुर्वन्तु ओके இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் இருக்கும் बालकः पठतु बालकाः पठन्तु पठन्तु यस पठतु पठन्तु ठा स्ट्रांग ठा पठन्तु பையன் படிக்கட்டும் பையன்கள் படிக்கட்டும் ओके भवती श्लोकं शृणोतु भवती श्लोकं शृणोतु தான சொன்னேன் शृणोतु भवती शृणोतु भवत्यः श्लोकं शृण्वन्तु ओके शृण्वन्तु भवत्यः श्लोकं शृण्वन्तु भवान् संस्कृतं जानातु அவன் சமஸ்கிருதம் படிக்கட்டும் அவன் இல்லை அங்க இரண்டாம் நபர் பவான் பவதி நீ சமஸ்கிருதம் படி அப்ப துவமுக்கும் பவானுக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்ல ரெண்டு ஈக்குவல் பவான் பவதி அங்க பாதன வேறுபாடு இருக்கு அங்க துவமுக்கு இல்ல அதுதான் ஜெனரல் வித்தியாசம் நீ சமஸ்கிருதம் படி भवान् संस्कृतं जानातु भवान् संस्कृतं जानातु भवन्तः संस्कृतं जानन्तु ஓகே ஸோ இந்த வீடியோல ட்ரை பண்ற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா sanskrit.today சேனல் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.